இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். பல ஆண்டுகளாக மனிதர்களால் ஒதுக்கப்பட்டிருந்த அவர் அந்த நாளில் தன் கடைசி நம்பிக்கையை தேடி இயேசுவை அணுகினார். ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அந்த கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை இயேசு செய்தார். அவர் பயப்படவில்லை, அவர் விலகவில்லை, அவர் தமது கையை நீட்டினார். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. இயேசு அந்த வார்த்தையை சொன்னவுடனே அவனுடைய தொழுநோய் நீங்கியது. பல ஆண்டுகளாக அவனை பிடித்திருந்த நோய் ஒரு கணத்தில் அவனை விட்டு நீங்கியது. இறைவா, நன்றி. அவன் தன கைகளை பார்த்தான், தனது முகத்தை தொட்டு பார்த்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மீண்டும் தன்னை பார்த்தபோது அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும். உலகம் அவனை தள்ளிவிட்டது. ஆனால் இயேசு அவனை தொட்டார். மக்கள் அவனுடைய நோயை பார்த்தார்கள். இயேசு அவனுடைய வேதனையை பார்த்தார். பின் ஒரு நாள் இயேசு கப்பர்நாகுமுக்குச் சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயார், எனது மகன் முடக்குவாதத்தால மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான். நான் வந்து அவனை குணமாக்குவேன். ஐயா, நீர் என்னை வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன். என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரர்களும் உள்ளனர். அவர்கள் ஒருவரிடம் செல்கென்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருகென்றால் அவர் வருகிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் நலமடைவான். உன விசுவாசம் பெரிது, நீ விரும்பியபடியே ஆகட்டும். உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். நீர் போகலாம். நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். அந்நேரமே மகன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது அங்கே பேதுருவின் மாமியார் காய்ச்சலால படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் உடனே எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் பேய் பிடித்த பலரையும் நோயால் துன்பப்பட்ட பலரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் அவரிடம் கொண்டுவரப்பட்ட எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இறையாதே, அமைதியாயிரு. எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றதே. இவர் எத்தகையவரோ? அவர்
சாதாரண மனிதர் அல்ல, இயற்கைக்கே கட்டளையிடும் ஆண்டவர்.